திருவாரூர் தொகுதியில் ஏற்கனவே நீங்கள் வாக்களித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை வழங்கினீர்கள். கடந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் பனையூர் பாபு மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். இப்போது கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் காட்டுமன்னார்குடியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டு காலம் சட்டசபையில் முதலமைச்சரே பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு உறுப்பினராக பணியாற்றி திறம்பட பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர். இன்றைக்கு செல்லூர் தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். இவர் NLC பொறியாளராக நெய்வேலியில் பணியாற்றியவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய காலத்தில் தேர்தல் அரசியலை பற்றியே கவலைப்படாதவர்கள் நாங்கள். நானும் சரி, தோழர் சிந்தனை செல்வனும் சரி. அப்போதெல்லாம் நாங்கள் தேர்தல் பாதை தேவையில்லாத ஒன்று என்று கருதிய காலம். பொதுவாழ்வுக்காக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று பொதுவாழ்வுக்கு வந்தவர்கள். MLAக்கு நிற்கணும், MP-க்கு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனவுகளோடு நாம் இயக்கம் தொடங்கல. இன்னைக்கு கட்சி தொடங்குறவங்க எல்லாம் தொடங்கினப்பவே அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். நான் தான் முதலமைச்சர்னு தம்பட்டு மிடிக்கிற பலரை நாம் பார்க்கிறோம். நாம MLA ஆகணும் கூட கனவு கண்டது கிடையாது. அப்படி ஒரு எண்ணமே அதே காலகட்டத்தில் சமகாலத்தில் சிந்தனை செல்வன் அவர்கள் பொதுத்துறையில் NLC-யில் பொறியாளராக பணியாற்றியவர். என்னுடைய சம்பளமும் அவருடைய சம்பளமும் ஒப்பீடு செய்தா அவர் வாங்குறதுல 3 ஒரு பங்கு தான் நான் வாங்குற சம்பளம். எனக்கு சில ஆயிரங்கள் தான் சம்பளம். $1 லட்சக்கணக்கில் வாங்கினார். இன்னைக்கு இருந்தாருன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குவார் நினைக்கிறேன். 3.5 லட்சம் ரூபாய். இப்ப அவர் பணியில் இருந்தாருன்னா ரிட்டையர் ஆயிருந்தாரு. நேரம் 60 வயசு ஆயிடுச்சு. இப்ப மணிவிழா கொண்டாடி இருக்கிறாங்க. நிச்சயமா 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். நான் தேர்தல் அரசியல் வேண்டாம் இருந்த காலத்துல பதவி வேண்டாம் சொல்லிட்டு வெளியே வந்தவர் சிந்தனை செல்வன் அவர்கள். அரசியல் பணியை, பொதுத்துறை பணியை, பொறியாளர் பதவியை ராஜினாமா செய்து வந்தார். நாளைக்கு திருமாவளவன் நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு, நம்ம MLA ஆகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு வெளியே வரல. எந்த வருமானமும் கிடையாது குடும்பத்துல. பிள்ளைகள்லாம் கை குழந்தைகளா இருந்த காலம், சின்ன பிள்ளைகளா இருந்த காலம். எந்த வருமானத்துக்கும் வழியில்லாத காலத்தில் பொது வாழ்க்கைக்காக பதவியை திறந்துவிட்டு வெளியே வந்தவர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். அதற்கு காரணம் என்னை சந்திப்பதற்கு முன்பே அவர் உள்வாங்கி இருந்த அரசியல் தான் காரணம். என்னை சந்தித்த பிறகு இரும்பும் காந்தமும் ஒட்டுவது போல் ஒட்டிக் கொண்டோம். அவர் இரும்பு என்றால் நான் காந்தம், நான் இரும்பு என்றால் அவர் காந்தம். அவரை நோக்கி நான் ஓடினேன், என்னை நோக்கி அவர் வந்தார். அப்படித்தான் நாங்கள் ஒருவருக்கொருவர் கொள்கை சார்ந்து இணைந்த சக்திகள். அப்ப எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. திமுகவில் கூட்டணி வைக்க வரோம், நமக்கு 4 சீட்டு கிடைக்கும், அதில் எப்படியாவது MLA ஆகிடலாம், வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிலாம் நினைச்சதே கிடையாது. பதவி பரிசுக்காக பொது வாழ்க்கை வந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு களத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சின்ன மீனை காட்டி பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு கிடக்கிறவங்க. 10,000 ரூபாய் கூப்பனை கொடுத்துட்டு உங்க ஓட்டை விலைக்கு பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவ்வளவுதான் உங்க ஓட்டுக்குரிய மரியாதை. உங்க பிரச்சனையை பேசுவோம் சொல்லி ஓட்டு கேட்கல, உங்க குரலை எதிர்ப்போம் சொல்லி ஓட்டு கேட்கல. நான் ஜெயிச்சா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன், இந்த கூப்பன் வச்சுக்கோ, எலெக்ஷன் நேரத்தில் பணம் கொடுக்க முடியாது, நான் ஜெயிச்சு வந்தேன்னா உனக்கு வீட்டுக்கு வீடு 10,000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு தான் அதிமுக வேட்பாளர் கூப்பன் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அம்பேத்கர் அரசியலை உள்வாங்கினவர் கிடையாது, பெரியார் அரசியலை உள்வாங்கினவர் கிடையாது, மார்க்சி அரசியலை உள்வாங்கினவர் கிடையாது. அவங்களுக்கு அரசியலுங்கிறது பணம் சம்பாதிக்கிற களம், அவ்வளவுதான், புகழ் தேடுகிற களம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான களம். சும்மா ஒரு இடைப்பாடுவதற்காக பேச வேண்டிய இடம் பார்லிமெண்ட்ல பேசணும். அது நமக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அது முக்கியமான அவை. சட்டமன்றத்தில் பேசணும், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அது முக்கியமான அவை. ஒரு தேசத்தின், ஒரு மாநிலத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிற களமாக சட்டமன்ற களம் இருப்பதனால் அங்கேயும் நம் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக
10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த சிறுத்தைகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம். 25 ஆண்டு காலம் கொள்கை பிடிப்போடு நின்று, தாக்கு பிடித்து நின்று, நம்பகத்தன்மையை வளர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராதரவோடு, கூட்டணியின் நல்லாதரவோடு இன்றைக்கு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. செய்யூர் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வேறு எந்த வேட்பாளரோடும் ஒப்பீடு செய்ய முடியாத தகுதி வாய்ந்தவர். சொல்லிலும் செயலிலும் தொலைநோக்கு பார்வை உண்டு. சாதி வெறியோ மதவெறியோ எங்களது அரசியல் இல்லை. தவறான பின்பற்றை எப்படி பல பேர் உருவாக்கிவிட்டார்கள். திருமாவளவன்லாம் அரசியல் வளர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணிய பலர் எனக்கு ஒரு முத்திரையை குத்தி நான் பிற சமுதாயத்திற்கெல்லாம் எதிரானவன் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடைசியில் அவர்கள்தான் அம்பலப்பட்டு போனார்களே தவிர விடுதலை சிறுத்தைகள் அம்பலப்படவில்லை, திருமாவளவர் அம்பலப்படவில்லை. ஆக என்னோடு அன்றைக்கு வேண்டுகோளை ஏற்று பதவியை துறந்து வருமானத்தை இழந்து பொதுவாழ்வுக்கு வந்து களம்பல கண்டு மக்களை அமைப்பாக்குவதில் வெற்றி கண்டு அதன் பின்னர் தேர்தல் அரசியலில் என்னை போல அவரும் ஒரு வேட்பாளராக களமிறங்கி காட்டுமன்னார்குடியில் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் முதலமைச்சரை உச்சி மோந்து பாராட்டும் வகையில் சிறப்பாக பணியாற்றியவர். ஆகச் சிறந்த ஒரு வேட்பாளரை செய்யூர் தொகுதிக்கு திருமாவளவன் களமிறக்கி இருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் வேட்பாளருக்காகவே வாக்களிக்கலாம். இது முதல் வேண்டுகோள். இரண்டாவது, இவர் முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரியவர், பாராட்டை பெற்றவர், முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் ஆற்றல் பெற்றவர். மீண்டும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கையில் அமருகிற சூழலில் செய்யூர் தொகுதிக்கான திட்டங்கள் யாவையாயினும் எவையாயினும் அந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய பேச்சு திறன் உள்ளவர். முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து கடந்த காலங்களில் பல கோரிக்கைகளை வென்றெடுத்தவர். உடனுக்குடன் முதலமைச்சர் சிந்தனை செல்வன் சொன்னதற்கு ஏற்ப விடுத்த வேண்டுகோளை ஏற்று என்று அறிவித்து பல அறிவிப்புகளை செய்தவர். ஆகவே இவர் வெற்றி பெற்றால் செய்யூர் தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பார். செய்யூர் மக்களின் கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே பிரதிபலிப்பார். ஆகவே முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடருவதற்கு செய்யூர் தொகுதியின் வெற்றியும் முக்கியமானது. எனவே முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் சிந்தனை செல்வனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல திட்டங்கள் பிற மாநிலங்களில் உள்ளவர்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு, காப்பி அடிக்கிற அளவுக்கு, பின்பற்றக்கூடிய அளவுக்கு புரட்சிகரமான பல திட்டங்கள், அறிவியல் பூர்வமான திட்டங்கள், வெறும் இலவச அறிவிப்புகள் என்கிற அடிப்படையில் செய்யாமல் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கணக்கில் கொண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் வேறு எந்த மாநிலங்களிலும் கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது மாதந்தோறும். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய திறன்களை கண்டறிந்து அதை மேம்படுத்துவதற்கான திட்டம். அயல்நாடுகளில் சென்று படிப்பதற்கு லட்சக்கணக்கான உதவித்தொகை வழங்குகிற திட்டம். ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் கனவு வீடு கட்டும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம். மிகப்பெரிய ஒரு திட்டமாக இன்றைக்கு எல்லோராலும் வரவேற்று பாராட்டப்படுகிற திட்டம் அது. சொல்லிக்கொண்டே போகலாம். காலை சிற்றுண்டி திட்டம், பள்ளி குழந்தைகளின் பசியார வைத்து அதன் பின்னர் பாடம் சொல்லித் தருகிற திட்டம். பெண்களுக்கான விடியல் பயணம் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் அறிவிக்கப்படாமல் முதலாக அறிவித்தவர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். உரிமை தொகை மாதம் 1000, வருடத்திற்கு 12,000, 5 ஆண்டுகளுக்கு 60,000 ரூபாய். 1.25 கோடி பெண்கள்
கடந்த 5 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறார்கள். 1.25 கோடி பேர். ஒரு 5 ஆண்டுகளில் 60,000 ரூபாய். இப்போ வாக்குறுதி தந்திருக்கிறார், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு உரிமை தொகையை 2,000 ரூபாயாக வழங்குவோம். இது இலவச தொகை என்று அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அரசு பணத்தை எடுத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்று உரிமை தொகை திட்டம் என்று அறிவித்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த தொகையை கூட அவர் இலவசமாக வழங்குகிறோம் என்று சொல்லவில்லை, உரிமை தொகையாக வழங்குகிறோம். உரிமை தொகை திட்டம். ஆகவே முதலமைச்சர் அவர்களின் அந்த அரசின் சாதனைகள் தொடர்ந்திட இந்த தொகுதியில் அவருடைய வாழ்த்துக்களோடு போட்டியிடுகிற தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். 3வது, நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் யார்? அதிமுக. அதிமுகவோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் யார்? பாஜக, அன்புமணி தலைமையிலான பாமக, தினகரன் தலைமையிலான அமமுக. இவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பதற்கான காரணம் என்ன? என்ன கொள்கை அடிப்படையிலே சேர்ந்தார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்குவாரா? இந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். பிஜேபியின் கொள்கைகள் உயர்ந்த கொள்கைகள். பெரியார் பேசிய கொள்கைகளைத்தான் பிஜேபி பேசுகிறது, அண்ணா பேசிய கொள்கைகளைத்தான் பிஜேபி பேசுகிறது. எதையாவது விரல் விட்டு சொல்ல முடியுமா? பட்டியலிட முடியுமா? அதிமுக கொள்கைக்கும் பிஜேபி கொள்கைக்கும் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூக நீதியில் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்கிறது? அதிமுக பெரியாரை போற்றக்கூடிய அளவுக்கு பாஜக பெரியாரை போற்றுமா? பெரியாரை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணா பேசிய மாநில உரிமைகளை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணா முன்மொழிந்த இருமொழி கொள்கையை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணா கொள்கைக்கும் பிஜேபி கொள்கைக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் உடன்பாடு உண்டு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையில் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது? திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதை பற்றி விளக்கம் வேண்டுமானால் என்னால் 3 மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியும். ஏதோ பதவிக்காக பரிசுக்காக நாங்கள் திமுகவோடு ஒட்டி கொண்டிருப்பதை போல அரசியல் அறியாமையில் ஓடும் சில அற்பர்கள் சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள், திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள். திமுக ஆளும் கட்சி, அது என்ன சாய போதான் நான் முட்டுக் கொடுக்கிறது? முட்டுக் கொடுக்கிறோம்னா சாய போற கட்சிக்கு தான் முட்டுக் கொடுக்கணும், வீடு போகிற கட்சிக்கு தான் முட்டுக் கொடுக்கணும். அவங்க கிட்டத்தட்ட 30% மேல வாக்குறுதி வைத்திருக்கிறார்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், 6வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்சிக்கு போய் திருமாவளவன் முட்டுக் கொடுக்கிறான்னா அவன் தான் முட்டான், அப்படி சொல்றாங்க தான் முட்டான். அரசியல் அறியாமையில் உழவுகிறவன், காழ்ப்புணர்வில் கக்குகிறவன், கசப்பை கக்குகிறவன். நாங்கள் திமுகவோடு உறவு வைத்திருப்பது நாங்கள் பேசுகிற அரசியலுக்கான பாதுகாப்புக்கு. திமுக பேசுகிற அரசியலும், விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும், காங்கிரஸ் பேசுகிற அரசியலும், இடதுசாரிகள் பேசுகிற அரசியலும், இந்த கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் மதச்சார்பின்மையில் ஒன்றுபட்டு நிற்கிறோம். மத சார்பற்ற அந்த கோட்பாட்டில் ஒன்றுபட்டு நிற்கிறோம். மதவாத அரசியலை எதிர்க்கிறோம், எல்லோரும் எதிர்க்கிறோம். வெறுப்பு அரசியலை எதிர்க்கிறோம். இந்த கட்சியில் இடம்பெற்றுள்ள 23 கட்சிகளும் எதிர்க்கிறோம். இஸ்லாமிய வெறுப்பு கூடாது, கிறிஸ்தவ வெறுப்பு கூடாது, 23 கட்சிகளும் பேசுகிறோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், திமுகவும் பேசுகிறது, விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறது, 23 கட்சிகளும் பேசுகிறோம். எடப்பாடி பேசுகிற அரசியலை பிஜேபி பேசுமா? யாருக்கு காது குத்த பார்க்கிறீர்கள்? வெறும் தேர்தலுக்காக, தற்காலிகமாக அரசியல் ஆதாயத்திற்காக எடப்பாடியும் மோடியும் கூட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த அதிமுக அணியை வெற்றி பெற செய்தால் இந்த நாடு என்னாகும்? தமிழ்நாடு என்னாகும்? வட இந்திய மாநிலங்களை போல, உத்தரப்பிரதேசத்தை போல, மகாராஷ்டிராவை போல, மத்திய பிரதேசத்தை போல, பீகாரை போல தமிழ்நாடு மதவாத அரசியலுக்கு ஆட்பட்டுவிடும். நம்முடைய நல்லிணக்கம் பாதிக்கப்படும். மதத்தின் பெயரால் நாம் பிளவுபட்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளும் நிலை உருவாகும்.
மாட்டு வணிகம் செய்பவர்களை கும்பல் கும்பலாக கூடி கொலை செய்யும் நிலை ஏற்படும். வீட்டுக்குள்ளே நுழைந்து, அடுப்படிக்குள்ளே நுழைந்து, குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு இது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா என்று தேடி அடித்து கொல்லும் நிலை அவலம் உருவாகும். செத்த மாட்டுத்தோலை உரித்ததற்காக பசுமாட்டுத்தோலை எப்படி உரிக்கலாம் என்று ஹரியானாவிலே 5 பேரை அடித்து படுகொலை செய்த கும்பல் தான் சங் பரிவார் கும்பல். அந்த நிலை தமிழ்நாட்டில் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நச்சு அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகிவிடக் கூடாது என்ற கவலையில் தான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயங்குகிறது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் ஒரு அணி கூட்டணி ஒரு தேர்தலுக்கு உருவாகும், பிறகு கலைந்துவிடும். அடுத்த தேர்தலுக்கு மறுபடியும் உருவாகும். ஆனால் 2016 வித்திட்ட கூட்டணி 17 இருந்து தொடர்ச்சியாக ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் பல தேர்தல்களை கட்டுக்கோப்பாக சந்தித்திருக்கிறது. இந்த கூட்டணி எவ்வளவு முயற்சி செய்தார்கள், எப்படியாவது திருமாவளவனை வைத்து இந்த கூட்டணியை உடைத்து விடலாம் என்று தகுந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். மிட்டாய் காட்டியது மயங்குவதற்கு திருமாவளவன் ஒன்றும் குழந்தை அல்ல. சாக்லேட் காட்டி ஏமாற்றுவதற்கு திருமாவளவன் பச்சை பிள்ளை அல்ல. ஆசை காட்டி மயக்க, பதவி காட்டி மயக்க 35 ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்தில் நானும் பழங்கின்று கொட்டை போட்டவன் தான். எனக்கும் அரசியல் தெரியும், அரசியல் உத்திகள் தெரியும், சூது சூழ்ச்சிகள் தெரியும். பதவி பரிசுக்காக நாங்கள் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. பேரம் பேசுவதற்காக சூறா காட்டுகிற ஆட்கள் இல்லை நாங்கள். அதையெல்லாம் தாண்டி எல்லா கதவுகளையும் நாங்களே அடைத்துக் கொண்டோம். பிஜேபி கதவை அடைத்தோம், பாமக கதவை அடைத்தோம். புதிதாக கட்சி தொடங்கிய நண்பர் விஜய் அவர்கள் கூட ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று வெளிப்படையாகவே சொன்னார். இல்லை என்று மறுதளித்தோம், போகவில்லை. எவ்வளவு பேர் சமூக ஊடகங்களில் தூண்டி பார்த்தார்கள், சீண்டி பார்த்தார்கள். ஏன் திருமாவளவன் 3 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு அங்க போய் தொங்கிட்டு இருக்கிறாரு? அவர் நினைச்சார்னா, வெளியே வந்தார்னா எடப்பாடி எத்தனை தொகுதி வேணாலும் தருவார், செலவுக்கு தேர்தல் செலவுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பார். விஜயோடு போனால் எவ்வளவு தொகுதி வேண்டுமானாலும் பெறலாம், துணை முதலமைச்சர் ஆகலாம். எனக்கு துணை முதலமைச்சர் ஆசையை அவங்க உருவாக்குறாங்க. ஏன் நான் பிரதமர் ஆகக்கூடாதா? பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஆசை எனக்கு வரக்கூடாதா? அதாவது திருமாவளவன் தகுதிக்கு துணை முதலமைச்சர் போதுன்னு அவனையும் முடிவு பண்றான். எனக்கு கனவு உண்டு, மோடி அமர்ந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. எனக்கு துணை முதலமைச்சர் ஆசை காட்டுகிறார்கள். அப்படியே ஒழுங்க இடது பக்கம், இடது பக்கம், இடது பக்கம். கொஞ்சம் வண்டியை ரைட் சைடு, நம்ம ஆம்புலன்ஸ் நம்ம வண்டியை சென்றதோட கொஞ்சம் ரைட் சைடு போயிடுவா போயிடுவா. ஓகே ஓகே. அது எனக்கு துணை முதலமைச்சர் ஆசையை காட்டி திருமாவளவன் உடனே ஆகா நாம போனா துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சிடும் அப்படின்னு நான் வெளியே வந்துருன்னு நினைச்சாங்க. நான் அடித்து சொன்னேன், அழுத்தமாக சொன்னேன், திரும்ப திரும்ப சொன்னேன், திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் தொடருவான். என்ன பயந்தீங்க? ஒரு பயந்தும் கிடையாது. திமுக விட்டு நான் வெளியே வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஏதாவது பயமா? வெளியேற முடியாத அளவுக்கு ஏதாவது சிக்கலா? ஒண்ணும் கிடையாது. தெளிவாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் தான் திருமாவளவன் தொடருவான் என்பதை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நான் திரும்ப திரும்ப சொன்னதற்கு காரணம், எந்த போர்வையிலும் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது. திமுக கூட்டணி பலவீனப்பட்டுவிடக் கூடாது. திமுக கூட்டணி சிதறிவிடக் கூடாது. திமுக கூட்டணியின் மீதான நன்மதிப்பு பாழ்பட்டுவிடக் கூடாது, பாதிப்படைந்து விடக் கூடாது. எனக்கு என்ன பெரிய ஆசை இருக்கிறது, எப்ப வேணுமானாலும் பதவி ராஜினாமா செய்ய என்னால் முடியும். முதல்ல நான் எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு 2 வருஷத்துல ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தேன்.
பதவி முக்கியமா, நான் ஏன் பதவியை ராஜினாமா பண்ணணும்? எந்த நெருக்கடியும் கிடையாது. ஏதோ மனசுக்கு பிடிக்கல, ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன், அவ்வளவுதான். யாரும் எனக்கு நெருக்கடி கொடுக்கல. நானா ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஆசை காட்டி பார்த்தார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அதாவது இந்த கூட்டணிகளில் குழப்பம் ஏற்படுத்த பலர் முயற்சி செய்வார்கள். இந்த கூட்டணி இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்று சொன்னால் நான் அடித்து சொல்வேன், திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான ஒரு காரணம். அதற்கு ஒரே காரணம், இந்த கூட்டணியால் மட்டும்தான் அந்த பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும். அவர்களை இங்கு வளர விடாமல் தடுக்க முடியும். அவர்களின் கொட்டத்தை அடக்க முடியும். இது தமிழ்நாடு. நீ நினைப்பது போல் உத்தரப்பிரதேசம் இல்லை, நீ நினைப்பது போல் பீகார் இல்லை. இது தமிழ்நாடு. இது பெரியார் நாடு, பெரியார் மண், சமூக நீதி மண். இதை சொல்ல வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. அந்த பொறுப்புணர்வோடு தான் சொன்னோம். இப்ப திடீர்னு 2 நாளா ஒரு பிரச்சனை, அதை மட்டும் சொல்லி முடிக்கல. கடலூர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் வந்தார். இந்த 9 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். நானும் இந்த வேலையில் இருந்தேன். என்ன பேச வைத்தார்கள். அப்ப நான் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 2 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுது. ஒன்னு காட்டுமன்னார்குடி, இன்னொன்று பண்ருட்டி. ஒரு தொகுதி தேமுதிக போட்டியிடுகிறது விருத்தாசலம். ஒரு தொகுதி தமிழ்மூன் அன்சாரி போட்டியிடுகிறார் சிதம்பரம். ஒரு தொகுதி காங்கிரஸ் போட்டியிடுகிறது கடலூர். மிச்ச 4 தொகுதியில குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, நெய்வேலி, திட்டக்குடி, 4 தான் உதயசூரியன் போட்டியிடுகிறது. இந்த 9 வேட்பாளர்கள் மேடையில் இருந்தாங்க. நான் பேசும்போது எங்க வேட்பாளர்களை சொன்னேன். பண்ருட்டியில் பானை சின்னம், காட்டுமன்னார்குடியில் பானை சின்னம். அது 2 மட்டும் சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால மற்ற வேட்பாளர் பெயரையும் நான் சொன்னேன். வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது முதலமைச்சருடைய வேலை. அதுக்குதான் அவர் வந்திருக்கிறார். நான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தல. எங்க வேட்பாளரை மட்டும் சொன்னபோது எனக்கு அது ஒரு குற்ற உணர்வா இருந்தது. இல்ல, பக்கத்துல கடலூர்ல சந்திரசேகர் இருக்கிறார், அதுக்கு அடுத்து குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம் இருக்கிறார், அன்சாரி இருக்கிறார். இப்படி நான் சொல்லிட்டு வரும்போது அவங்க தன்னியல்பா எழுந்திருந்தாங்க. விருத்தாசலத்தை சொல்லும் போது மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புன்னகைத்தார். அவர் எழுந்திருக்கல. அது எழுந்திருக்கணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நான் அறிமுகப்படுத்துவதற்காக அவர் முதலமைச்சர் வந்திருக்கிறார். நான் ஒரு ஒப்புக்கு எங்க வேட்பாளர் சொன்னது போல மற்ற வேட்பாளர்கள் சொன்னேன். உடனே திருமாவளவனை பிரேமலதா விஜயகாந்த் அவமதித்து விட்டார். அதாவது என்ன ஒரு நிலைக்கு வராங்கன்னா, நான் எனக்கு விருப்பமான ஒரு சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்கார்ந்தேன். கண்ணப்பன் உட்கார்ந்து மாதிரியே பக்கத்தில் ஒரு ராஜ சிம்மாசனம் இருந்துச்சு. நான் அதுலதான் போய் முதல்ல உட்கார்ந்தேன். அவங்க முகத்தை திருப்பி பார்க்கும்போது எனக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் முன்னால உட்கார்றேன்னு நானா ஒரு சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்து பேசினேன். உடனே பிளாஸ்டிக் சேர். இந்த ஊழலுக்கு அரசியல் பேச தெரியாது, இந்த அற்பர்களுக்கு அரசியல் பேச தெரியாது. அதாவது அவன் என்ன நினைச்சுட்டே பாக்குறான்னா, திருமாவளவன் இந்த சமூகம் இவங்க அதனாலதான் அவமதிக்கிறாங்க. போங்கடா பேப்பாயிருக்கிறாங்க. இப்படிதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி கிடையாது. நாங்க அப்படி இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கு, தெளிவு இருக்கு. எங்கள் நட்பை எப்படி பாராட்டணும், எப்படி அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த இடத்துல முகம் சுளிக்கிற இடத்தில் கூட நிற்க மாட்டான் திருமாவளவன். லேசா முகம் சுளிச்சா கூட அதை வச்சுட்டு அரசியல் பண்றான். அந்த அம்மையார் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் துணைவியார், நான் பெரிதும் மதிக்கிற ஒரு பெண்மணி. தமிழ்நாட்டில் உள்ள ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்கவராக செல்வி நம்முடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு தலைவராக ஒரு பெண்மணி இருக்கிறதே வரவேற்கணும், பாராட்டணும், நாம புகட்டணும். அதுதான் எங்கள் பார்வை. ஒரு கட்சிக்கு ஆண்கள் தலைவராக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு கட்சிக்கு ஒரு பெண்மணி தலைவராக இருப்பது, பல ஆண்களை, ஆயிரக்கணக்கான ஆண்களை மேனேஜ் பண்ணுவது, அவர்களை வழிநடத்துவது அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல. அதை செய்யக்கூடிய வலிமை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க புன்னகைப்பார், அவ்வளவுதான். ஏன்னா நான் அறிமுகப்படுத்தல. நான் அறிமுகப்படுத்துவதா இருந்திருந்தால் நிச்சயம் அவங்க எழுந்திருந்து வணக்கம் சொல்லியிருப்பாங்க. எழுந்திருப்பது என்பது மக்களுக்காகத்தான், திருமாவளவனுக்காக அல்ல. அதை வச்சுட்டு திருமாவளவனை அவமதிச்சிட்டாரு, திருமாவளவனை அவமதிச்சிட்டாங்க. நான் போன் பண்ணி அம்மாவிட்ட பேசினேன்.
இந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது கண்டது பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கரிசடை விட்டு தொல்லை விட்டு உதறிட்டு போங்க, கண்டுக்காதீங்க, அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ணன் என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் தொடங்கிய வெளிச்சம் தொலைக்காட்சி அவர்தான் தொடங்கி வைத்தார், அவர்தான் லான்ச் பண்ணார். என்னை கண்டா அப்படியே அவர் ஓடி ஆற தழுவிக்கொள்வார். அந்த அளவுக்கு எங்கள் நட்பு, எங்கள் உறவு அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் தொடர்கிறது. அப்படி கூட்டணிக்குள்ள குழப்பம் இன்னைக்கும் கடைசி நிமிஷம் வரையிலும் திருமாவளவனை வைத்து எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கிவிட முடியாதா? வாய்ப்பில்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள், அவர்கள்தான் ஏமாந்து போவார்கள். எனது அருமை தோழர்களே, இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி, வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடிக்கிற கூட்டணி, நச்சு அரசியலை பரப்ப விடாமல் தடுக்கிற கூட்டணி, சன்பரிவார்கள் காலூன்ற விடாமல் தடுக்கிற கூட்டணி. அதற்காக நீங்கள் செய்யூர் தொகுதியிலே தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். வேட்பாளருக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அண்ணன் ஆட்சி தொடர நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடிப்பதற்காக நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி தொடர்ந்திட, திராவிட முன்மாதிரி ஆட்சி 2 தொடர்ந்திட உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் சிந்தனை செல்வன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், கோட்பாட்டின் சின்னம், கொள்கையின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம்.